ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ரஜினி சார் வந்து எல்லாருமே வந்து நம்ம ரஜினி சாரோ இல்லை கமல் சாரோ எங்கே பார்த்தாலும் அவங்கக்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆர்கேஎஃப்ஐலேருந்து உங்கள் 2 பேரோட ப்ராஜெக்ட் வந்து எப்போ வரும் அப்படின்றத பற்றி தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து நம்ம ரஜினி சார் ஏன் வேணான்னு சொன்னார் அப்படின்றதுக்கான ரீசனை வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ மறக்காம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ரஜினி சார் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து அவருடைய ஆக்டிங் ஜர்னி வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போவே வந்து அவருக்கு இந்த படத்தையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவரால் 2 சைடுமே வந்து ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போ அவர் வந்து அவரோட ஆக்டிங் சைடை வந்து அந்த சைட்லேயே போட்டோம். எங்களுக்குமே வந்து அதுக்கான கால் ஷீட்டும் அமையலை. மேபி இந்த கமல் ரஜினி நாங்கள் இணைந்து நடிக்கிற இந்த படம் தான் என்னோடய லாஸ்ட் படமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ரஜினிகாந்த் வந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இதனால தான் வந்து நாங்கள் நெல்சனை சூஸ் பண்ணோம். அதாவது கூலி படம் ஒரு மாதிரி அமைஞ்சதுனால மட்டும் நான் வேணான்னு சொல்லலை. லோகேஷ் கனகராஜோட கால் ஷீட்டுமே எனக்கு கிடைக்கல, அதனால தான் வந்து நான் வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரஜினி சார் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி நான் உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.